நடிகர் ரஜினிகாந்தின் ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பேச்சுக்கு பதிலடி கொடுத்த மூத்த அமைச்சர் துரைமுருகன், சினிமாவிலும் பல்லு போன நடிகர்களால் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காமல் உள்ளது என்று கூறினார். இளையோருக்கு வழிவிட்டு கைப்பிடித்து அழைத்து செல்ல வேண்டும் என அமைச்சர் உதயநிதி குறிப்பிட்டுள்ளார். இந்த ஸ்கூல் டீச்சர் வரும்போது ஸ்கூல் டீச்சருக்கு இந்த நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ராப்ளமே கிடையாது, ஈஸியாக சமாளிச்சிடுவாங்க. பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க பாருங்க, அவங்கள சமாளிக்கிறது சாதாரண விஷயம். இங்க ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ், நான் அங்க பார்த்து சொல்றேன், ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ், அது சாதாரணமா பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, அசாத்தியமானவங்க எல்லாருமே ஃபெயில் ஆயிட்டாங்க. இல்ல ஒரு ரேங்க் வாங்கிட்டு அந்த கிளாஸ் விட்டு போக மாட்டோம்னு உட்காந்துருக்காங்க. கலைஞரோட தன் சின்ன வயசுல இருந்து பார்த்து இதுக்கு இருக்கவங்க அவங்களெல்லாம் சமாளிக்கிறது சாதாரண ஒருத்தர் வேண்டாங்க. துரைமுருகன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு, கலைஞர் கண்ணிலேயே முதலிட்டு ஆட்டினவர். அவருக்கு ஏதாவது விஷயம் சொல்லி இப்படி போற அப்படி பண்றோன்னே எப்படி இருக்கு, அப்படி நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா அப்படியா சந்தோஷம் அப்படின்னு சொன்னா அது என்ன நல்லா இருக்குன்னு சொல்லி சந்தோஷம் சொல்றாங்களா, என்னடா இப்படி பண்றீங்கன்னு சந்தோஷம் சொல்றாங்களா, ஒன்றும் புரியாது. சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ரஜினி கலைஞர் அரங்கில் புத்தக வெளியீட்டு விழாவில் பேசியிருக்காருங்க. அதை அவரு அது திமுகவுடைய அவர் பிரதிபலிப்பு மாதிரி தெரியுதா? நீங்க அதை எப்படி என்ன நேற்று எதுனா ரஜினிகாந்த் அவர்கள் அமைச்சர்கள் கலைஞர் வச்சு ஸ்டாலின் ரொம்ப கஷ்டப்படுறாருன்ற மாதிரி ரஜினிகாந்த் கண்ணுக்குள்ளே வரல விட்டு அதே மாதிரி தாங்க. மூத்த நடிகர்கள் எல்லாம் வயசாகி போய் பல் உழுந்து போய் தாடி வளர்த்து சாகர நிலைகள்லாம் நடிக்கிறதுனால இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கா சொல்றதுக்கான. அதே மாதிரி அண்ணன் பொன்முடி அவர்கள் பேசும்போது சொன்னார், அண்ணன் தயாநிதிமாறன் அவர்களுக்கு மூத்தவர்களை கண்டால் பிடிக்காது என்று. அப்படியெல்லாம் கிடையாது. நான் ஏன் சொல்கின்றேன், அண்ணன் தயாநிதிமாறன் அவர்கள் எனக்கு மூத்தவர் தான், எனக்கு எல்லாருமே சமம் தான். இன்னும் சொல்ல போனா இங்க இருக்கிறதுலே மிகவும் சின்னவன் நான் தான். இளைஞர்கள் தயாராக இருக்கிறாங்க, நம்ம பக்கம் வர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க. நாம தான் அவங்களுக்கு வழிவிட்டு அவங்களை அரவணைச்சு அவங்கள வழிநடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல் இன்னொரு வேண்டுகோள், வழிவிட்டு வழிநடத்தி கைப்பிடிச்சு கூட்டிட்டு போனோம். நேற்று ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் பேசும்போது எதற்கு தெரியுமா மிகுந்த அதிகமான கைத்தட்டல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் சொல்லக்கூடாது, நான் சொன்ன நான் ஏதோ ஒரு மனசுல வச்சுக்கிட்டு சொல்றேன்னு நினைச்சுவீங்க. தொலைக்காட்சிகள்ல நீங்களே பார்த்திருப்பீங்க. ஓல்ட் இஸ் கோல்டு தான்.